இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான விஷயம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சியில இருக்கு டெல்லியில. அப்புறம் சட்டப்படி எது நடக்கும்? புரியுதா? அது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா தான். ஏன்னா, யார் அக்யூஸ்டாக கருதப்படுகிறாரோ, யார் அந்த கூட்டத்திற்கு கூட்டுவதற்கு காரணமா இருந்தாரோ, யாரை பார்க்க இறந்து போனார்களோ, அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு காச குடுக்குறாருன்னா, அப்ப காசு குடுத்து கரெக்ட் பண்றாருன்னு தான் அர்த்தம். காச குடுத்து நேரடியாகவே மீடியாவுக்கு தெரிஞ்ச மாரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஸ்டார் ஹோட்டல்ல ரூம போட்டு காசையும் குடுத்து இருக்காருன்னா, அவருக்கு எதிராக அவர்கள் கொலையே பண்ணாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற மாரியான ஒரு நிலை தான். 2வது அந்த தற்கூரி கூட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை செத்தா பரவாயில்லன்ற மாரியான ஒரு கூட்டம் அந்த தற்கூரி கூட்டம் இருக்கும்போது, அதையும் பார்த்துக்கிட்டு சிபிஐயும் பார்த்துக்கிட்டு இருக்கு, மத்திய அரசும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படின்றதுல அது ஒரு அ ஒரு உதாரணமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா, காசையும் வாங்கிட்டு, பிள்ளை செத்தா பரவால்ல, புருஷன் செத்தா பரவால்ல, பொண்டாட்டி செத்தா பரவால்ல, அம்மா செத்தா பரவால்ல அப்படிங்கும்போது, அடுத்த கூட்டம் எப்ப நடத்துறாரு விஜய் எங்க ஊர்லன்ற ரேஞ்சில தான் இருக்கு. புரியுதா? எங்க ம். ஊர்ல நடத்த மாட்டாரா? அப்படின்ற ம். மாரி ஏக்கம் கொண்ட பெண்கள் நெறையா இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஸோ, இப்ப வீட்ல வயசானவங்க ஆமா. இப்ப இருக்காரு. இப்ப யாராவது ஒரு 50 வயசு, 45 வயசு, 60 வயசுல வேலை இல்லாம இருக்காருன்னா, சரி இங்க கூட்டம் நடத்துனா இவர அனுப்பி விடலாமே அப்படின்ற ரேஞ்சில தான் அவர்கள் ஓப்பனாவே சொல்றாங்க. இது மறைமுகமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்த தற்கூரி கூட்டத்த நம்ம என்னதான் பண்றது?